உரை. இன்று தூய ஆவியாரின் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இவ்விழா ஆவியானவரின் வழி நடத்துதலில் நாளும் வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நம்மீது கொண்ட அளவற்ற அன்பால் கிறிஸ்து தம்மை தாழ்த்தி இவ்வுலகிற்கு வந்து தம் இன்னுயிரை நமக்காக அளித்தார். அதனைத் தொடர்ந்து அவரது அன்பின் நீட்சியாக நமக்கு துணையாளராக இருக்க தூய ஆவியாரை நமக்கு அருளினார். தூய ஆவியார் நமது உள்ளத்திற்கும் உறவுகளுக்கும் அமைதியை நல்கிட இணைந்து ஜெபிப்போம் இத்திருப்பலியில். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகி இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகி ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரை, உப்பு கலந்து இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். உமது மேலால் மாட்சிமை பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தையாகிய இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளால் எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றீர். உலகின் எத்திக்கிலும் தூய ஆவியாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீர் செய்தது போல இக்காலத்திலும் தூய ஆவியாரின் அருளால் நம்பிக்கையாளர்களின் இதயங்களை நிரப்புவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். வாசக முன்னுரை. தூய ஆவியை பெற்றுக்கொண்ட சீடர்கள் வியக்கத்தக்க செயல்களை செய்கிறார்கள். அனைத்து மொழிகளையும் பேசும் திறனையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலையும் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆவியின் ஏவுதலால் அனைத்து மக்களும் இறைவனின் அரும் செயல்களை எடுத்துரைக்கிறார்கள். தூய ஆவியின் உதவியால் ஊனியல்பின் இச்சைகளுக்கு ஏற்று வாழாமல்
கடவுளுக்கு உகந்த வாழ்வு வாழ நமக்கு கற்றுத் தருகிறார். அச்சம் நீங்கி ஆண்டவர் பணியை செய்ய ஊக்குவிக்கும் வாசகங்களுக்கு நாம் செவிமெடுப்போம். முதல் வாசகம். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடும் காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலும் இருந்து வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒளியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபதோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சீரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், ரோமையிலிருந்து வந்து தங்கி இருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை உருவிக்கின்றேன். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை உருவிக்கின்றேன். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை உருவிக்கின்றேன். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். ஆண்டவரே, உன் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை. உலகம் உன் படைப்புகளால் நிறைந்துள்ளது. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை உருவிக்கின்றேன். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை உருவிக்கின்றேன். நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் பொழுதிக்கே தீரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன. மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை உருவிக்கின்றேன். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை உருவிக்கின்றேன். ஆண்டவரின் மாட்சி என்றென்றும் நிலைத்திருப்பதாக. அவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாயிருப்பதாக. நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன்.
ஆண்டவரே ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். ஆண்டவரே ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். இரண்டாம் வாசகம். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 8, இறை வார்த்தைகள் 8 முதல் 17 முடிய. சகோதர சகோதரிகளே, ஊன் இயல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிக்கொண்டிருந்தால் நீங்கள் ஊன் இயல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராய் இருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுக்குள் குடிக்கொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த ஆவியினாலே சாவிக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெற செய்வார். ஆகையால் சகோதர சகோதரிகளே, நாம் ஊன் இயல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ் இயல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊன் இயல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையே பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அதனால் நாம் அப்பா, தந்தையே என அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும் போது நாம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கிறோம். ஆம், கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. திருத்தூதர் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள்.
உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும் போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு ஆண்டவரிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து திரு அவையினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாம் எத்தனையோ பிறந்த நாட்களை கடந்து வந்திருக்கிறோம். நமது பிறந்த நாளை கூட நாம் எத்தனை வருடம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அத்தனை ஆண்டுகளும் நாம் மிக சிறப்பாகவும் மிக எளிமையாகவும் கொண்டாடி இருக்கின்றோம், அல்லது கொண்டாடாமலும் இருந்திருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு பிறப்பும் நமக்கு நினைவூட்டுவது இறைவனுடைய அன்பின் வெளிப்பாடு என்றுதான் சொல்ல வேண்டும். திரு அவை இன்றைய தினம் பிறந்திருக்கின்றது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க காரணமாக இருப்பவர் இந்த ஆவியானவர். இந்த ஆவியானவரை பெற்ற பிறகுதான் திருத்தூதர்கள் தங்களையே இன்னும் அதிகமாக அர்ப்பணம் செய்தார்கள். தங்களையே இன்னும் அதிகமாக அர்ப்பணம் செய்த காரணத்தினாலே நிறைவை நோக்கி உலகத்தின் பல திசையிலே அவர்கள் பயணம் செய்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பின் நற்செய்தியை அறிவித்தார்கள். அந்த வழியாக இன்றைய நாளிலே அன்னை மரியாளோடு சேர்ந்து திருத்தூதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாம் தாயாம் திரு அவையினுடைய பிறப்பு விழாவை சிறப்பிக்கக்கூடிய இந்த நாளிலே தொடர்ந்து இந்த திரு அவையை பிறக்கச் செய்த தூய ஆவியார் நமக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய நாள் பெந்தகோஸ்து என்று அழைக்கப்படக்கூடிய இந்த இன்றைய நாளினுடைய அந்த பெந்தகோஸ்து என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்று பார்த்தோம் என்றால் 50ஆம் நாள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 50ஆம் நாளிலே ஆண்டவர் இயேசு உயிர்த்த பிறகு 50வது நாளிலே தான் விட்டு சென்ற அந்த படிப்பினைகள், தான் விட்டு சென்ற அந்த கோட்பாடுகள், அந்த அன்பின் கட்டளைகள் தொடர்ந்து இந்த உலகிலே பறைசாற்றப்பட வேண்டும். இந்த உலகின் பிள்ளைகள் அனைவரும் தனது வழி நடக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தொய்வு ஏற்படும் பொழுதெல்லாம், அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் சோக முகத்தை நோக்கி செல்கிறார்களோ, எப்பொழுதெல்லாம் நம்பிக்கையை இழக்கிறார்களோ, எப்பொழுதெல்லாம் எதிர்நோக்கினுடைய வெளிப்பாடு இல்லாமல் போகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த தூய ஆவியார் துணையாக இருப்பார் என்ற ஒரு அருமையான சிந்தனையோடு ஆண்டவர் இயேசு தூய ஆவியாரை தனது திருத்தூதர்களுக்கும் தனது தாய் மரியாவுக்கும் வழங்கிய திருவிழாவை இன்றைய நாளிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் நமது திருமுழுக்கின் வழியாக திரு அவையிலே புது பிறப்பெடுக்கிறோம். திரு அவையின் அங்கத்தினர்களாக நாம் மாறுவது எப்போது என்று பார்த்தோம் என்றால், ஒவ்வொருவரும் திருமுழுக்கை பெறும் பொழுது திரு அவையினுடைய அங்கங்களாக நாம் மாறுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மறை உடலினுடைய உறுப்பினர்களாக அங்கத்தினர்களாக மாறக்கூடிய நாம் அனைவருக்கும் இந்த தூய ஆவியார் கொடையாக வழங்கப்படுகிறார். அன்றைய நாளிலே நாம் பெற்றுக்கொண்ட இந்த தூய ஆவியாரின் கொடையானது நமக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய பொது குருத்துவத்தின் பங்காளிகளாக நம்மை மாற்றுகிறது. எனவே நாம் பெற்றுக்கொண்ட இந்த பொது குருத்துவத்தினுடைய நிலைப்பாட்டிலே நாம் பெற்றுக்கொண்ட இந்த சகோதரத்துவம்
அல்லது உறுப்பினர் அட்டை என்று வைத்துக் கொள்வோம். அதை பெற்றுக்கொண்ட நாம் அந்த உறுப்பினர்களாக, அங்கங்களாக தொடர்ந்து செயலாற்ற அழைக்கப்படுகிறோம். திரு அவையினுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் ரீசார்ஜாக, எரிபொருளாக இந்த தூய ஆவியார் நம்மை ஊக்குவிக்கின்றார். ஒரு கிரியா ஊக்கியாக நாம் தளர்ந்து போகும் பொழுது, நமது நம்பிக்கையிலே, நமது எதிர்நோக்கிலே நாம் எப்பொழுதெல்லாம் தளர்ந்து போகின்றோமோ அப்பொழுது இந்த தூய ஆவியார் நமக்கு துணையாக இருந்து நம்மை வழிநடத்துகிறார். ஒவ்வொரு பணியை நாம் ஆரம்பிக்கும் பொழுதும் திரு அவையின் அங்கத்தினர்களாக தூய ஆவியாரால் நமது திருமுழுக்கின் வழியாக ஆண்டவர் இயேசுவினுடைய பொது குருத்துவத்தினுடைய அங்கத்தினர்களாக, திரு அவையின் அங்கத்தினர்களாக மாறிய நாம் ஒவ்வொரு நாளும் நமது சிந்தனை, நமது சொல், செயல் வழியாக சாட்சியம் பகர அழைக்கப்படுகிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டது போல, திருத்தூதர்கள் பணியிலே அந்த திருத்தூதர்கள் ஒன்றாக கூடியிருந்த அந்த நேரத்திலே தூய ஆவியாரை பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் அமைதியாக இருக்கவில்லை. தங்களுக்கு தெரிந்ததை, தாங்கள் பெற்றுக்கொண்டதை பிறருக்கு வழங்கினார்கள். அவர்கள் எந்த மொழியில் பேசினாலும் அதனை கேட்போர் அனைவருக்கும் அவரவர்கள் மொழியிலே அந்த அவர்கள் பேசிய அந்த போதனைகள் கேட்டதாக இன்றைய முதல் வாசகமானது நமக்கு சொல்கிறது. எனவே தூய ஆவியாரை பெற்றுக்கொண்ட நாம் அமைதியாக இருப்பது தேவையற்ற ஒன்று. எப்பொழுதுமே நாம் பெற்றுக்கொண்ட அந்த கொடைகளை, அந்த வரங்களை பிறரோடு பகிர்ந்து வாழ அழைக்கப்படுகிறோம். ஆகவேதான் இன்றைய இரண்டாவது வாசகத்திலே, ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே இயல் 8 சொல்லப்பட்டிருப்பது போல, நாம் தூய ஆவியாரால் இயக்கப்பட வேண்டும். தூய ஆவியார் நமக்கு எரிபொருளாக இருந்து, நமக்கு ரீசார்ஜராக இருந்து நம்மை ஊக்குவிக்கின்றார். அப்படிப்பட்ட நல்லதொரு சாட்சியம் பகரக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழ வளர ஆவியானவரின் கொடைகளை தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். சாதுவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், ஆரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை, நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, நமது மன்றாட்டுக்களை இறைவனின் திருப்பாதம் வைப்போம். தூய ஆவியே, எமக்கு வழங்கிய ஆண்டவரே, தூய ஆவியின் துணையால் என் திரு அவை கிடைத்த திருத்தந்தைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொலைநோக்கு பார்வையுடன் திரு அவையை வழிநடத்த தேவையான ஞானத்தையும் நல்ல சுகத்தையும் தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய ஆவியாரின் வழியாக உடனிருப்பை எமக்கு வழங்கும் ஆண்டவரே,
நாங்கள் அனைவரும் துடிப்போடு நற்செய்தியை அறிவிக்கவும் தூய ஆவியாரின் குரலாகிய எமது மனசான்றிற்கு செவி கொடுத்து வாழவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய ஆவியின் வழியாக எமக்கு நம்பிக்கை வழங்கும் ஆண்டவரே, எம் பங்கில் உள்ள இளைஞர்கள் ஆவின் வரங்களையும் கொடைகளையும் பெற்று விவேகத்துடன் வாழவும் உலக போக்கினை விடுவித்து ஆவியால் ஆட்கொள்ளவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் ஆண்டவரே, போரினால் அமைதி இழந்து தவிக்கும் அனைத்து நாடுகளையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். போர், பகை இவையெல்லாம் அழிந்து நாங்கள் அமைதியில் திளைத்திட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எம் மக்கள் ஒவ்வொருவரையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்தருளும். உமது தூய ஆவியாருடைய தூண்டுதலாலே நாங்கள் எங்கள் சிந்தனை சொல் செயலிலே உமது அன்பின் பிள்ளைகளாக திரு அவையின் உறுப்பினர்கள் நாங்கள் என்ற ஒரு சிந்தனையோடு உமது அன்பை பிறருக்கு சாட்சியமாக எடுத்துச் சொல்லக்கூடிய மக்களாக வாழ வளர அருள் தந்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தேன். ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தேன். பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். என்னை உனக்காக படைத்தவரே, என் கண்ணாய் நாளும் இருப்பவரே. என்னை உனக்காக படைத்தவரே, என் கண்ணாய் நாளும் இருப்பவரே. உன் நன்மை உணர்ந்தேன், என் வாழ்வை பகிர்ந்தேன். உன் நன்மை உணர்ந்தேன், என் வாழ்வை பகிர்ந்தேன். ஏற்றிடுவாய் இறைவா, என்னை பலியாக மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வாக்குறுதிக்கு ஏற்ப தூயாவியார் இப்பலியின் மறையுண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரே எங்களை நிறையுண்மையை நோக்கி வழி நடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும்
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறைபொருளை நிறைவுறச் செய்கின்றீர். ஒரே திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேரான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூய ஆவியாரை வழங்கினீர். திரு அவை பிறந்த அந்த நாளிலேயே அதே ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறை அறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கையை அறிக்கையிட அவரே செய்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மனிதர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரிப்பதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும்
பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகவே செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் ஒரு மனமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை தந்தை என அழைக்க இறை மகன் இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே துணிவுடன் மன்றாடுவோம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை நோக்கி அதற்கு அமைதியையும் சுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிறை வாழ்வு. மாறும் இயேசுவே என்னுயிர் தெய்வமே, இதனுள்ள மாறும் இயேசுவே என்னுயிர் தெய்வமே. என் மனம் உன்னை தேடும், என் உள்ளம் உன்னை பாடும், என் மனம் உன்னை தேடும், என் உள்ளம் உன்னை பாடும். உணவாக எனில் வாரும் எந்தன் இயேசுவே, உறவாக என்னை காக்கும் எந்தன் தெய்வமே. இதனுள்ள மாறும் இயேசுவே என்னுயிர் தெய்வமே. தாயே தேடும் பிள்ளை போல உன்னை தேடினேன், தஞ்சம் என்று உன்னை நானும் வந்து சேருவேன். தாயே தேடும் பிள்ளை போல உன்னை தேடினேன், தஞ்சம் என்று உன்னை நானும் வந்து சேருவேன். உணவாய் என்னில் வாரும் என் உள்ளம் நீ வாழும், உணவாய் என்னில் வாரும் என் உள்ளம் நீ வாழும். அன்பே என் அழகே அருமருந்தே வாரும், திருவிருந்தே வாரும். அன்பே என் அழகே அருமருந்தே வாரும், திருவிருந்தே வாரும். இதனுள்ள மாறும் இயேசுவே என்னுயிர் தெய்வமே. வாழ்வு தரும் உணவு என்று உன்னை தேடினேன், தினமும் எங்கள் ஆன்ம உணவாய் வாரும் இயேசுவே. வாழ்வு தரும் உணவு என்று உன்னை தேடினேன், தினமும் எங்கள் ஆன்ம உணவாய் வாரும் இயேசுவே. மன்றாடுவோமாக. விண்ணக கொடைகளை திரு அவைக்கு தாராளமாக வழங்கும் இறைவா, நீர் எமக்கு அளித்துள்ள அருளை எம்மில் பாதுகாத்தருளும்.
இவ்வாறு தூய ஆவியார் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெறுவதாக. இந்த ஆன்மீக உணவால் நிலையான மீட்பு எங்களில் வளர்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மகனே எங்கள் அன்பின்